தமிழ் வகுப்பை கவனிக்க காத்திருக்கும் என் கண்மணிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, இன்றைக்கு சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் தான் பார்க்க இருக்கிறோம். போன வகுப்பிலேயே அதை பற்றி பார்த்தோம். அதில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அதாவது இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஐ அல்லன், அதாவது இந்த பிறவியில் செய்தது அடுத்த பிறவிக்கு உதவும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அறநோக்கத்தோடு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை பற்றி வணிக நோக்கம் கொள்ளாமை அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அரசியல் அறம், அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர், அதாவது அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்ற நோக்கத்தில் அரசன் நல்ல ஆட்சி செலுத்தினான். அறவழியில் மற்றவங்களுக்கு பொண்ணு பொருள் நீர்வளம் நிலவளம் உணவு உடை அனைத்தையும் தந்தான் என்பதை பற்றி பார்த்தோம். அரங்கூர் அவயம், அதாவது மதுரையில் உள்ள அரங்கூர் அவயம் துலாகோல் போல நடுநிலை மிக்கது என்பதை பற்றியும் எங்கெங்கே அரங்கூர் அவயங்கள் இருந்தது என்பதை பற்றியும் பார்த்தோம். போர் அறம், எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான், அதாவது வலிமை குறைந்தவர் சிறியவர் புறமுதுகிற்றோர் வீரமற்றோர் இவங்க கூடலாம் போர் செய்ய மாட்டாங்க, அதுவும் சிறந்த அறமாக தான் கருதப்பட்டது என்பதை பற்றியும் பார்த்தோம். இன்றைய பகுதியில் கொடை அறம், உதவி, வாய்மை ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். கொடையறத்தில் பார்த்தோம்னா செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு புறநானூற்றில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் கூறியிருக்காரு. அதாவது நம்ம பொண்ணும் பொருளையும் சேர்த்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் செல்வத்தின் பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அந்தனராக இருந்தாலும் சரி, குற்றேவல் புரியக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்ற உணவு உடுக்கக்கூடிய உடை அவங்க பயன்படுத்தும் பொருள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. இது அரியது, இது கடினமானது, இதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு நாளைக்கு வேணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கறதுனால நமக்கு பொண்ணும் பொருளும் குறைஞ்சி போயிடுது அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. சரியா? அப்படிப்பட்டவங்க தான் கொடையில் சிறந்தவர். வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். அதாவது சிறந்த கொடை வள்ளல்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இல்லோர் ஒக்கல் தலைவன், இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு ஒப்பானவன். அதாவது அப்பா நம்மளுடைய தேவைகளை அறிந்து என்னென்ன செய்கிறாங்களோ அதே போல வள்ளல்களும் தேவைகளை அறிந்து செய்யக்கூடியவர்கள். பசிப்பினி மருத்துவன், பசியையும் நோயையும் போக்கக்கூடிய மருத்துவர்கள் போல வள்ளல்கள், வாரி வழங்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரனார் பாராட்டுகிறார். அதாவது அவர்கிட்ட பொருள் இருக்குதா அப்படின்னு கூட பார்க்க மாட்டார். யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நான் உடனே பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளே போய் எடுத்து வரத்துக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு பொருள் உள்ளதா என்று கூட அறியாமல் இருக்கக்கூடியவற்றை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சிறந்த வள்ளல்கள். அதில் சிறந்தவர் யார்? பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். வள்ளல்கிட்ட பொண்ணும் பொருளும் இருந்தால், இரவல்னா யார்? யாசிக்கிறவங்க, பொருள் கேட்டு போகக்கூடியவர்கள், அவங்கக்கிட்ட பொண்ணும் பொருளும் இருப்பதற்கு சமம். வள்ளல்கிட்ட பொண்ணும் பொருளும் இல்லை அப்படின்னா யாசிக்கக்கூடியவர்களுக்கு பொண்ணும் பொருளும் இல்லை, அவங்கள வறுமையில் தான் துன்பப்படுவார்கள் என்று இந்த பெரும் பதுமனார் கூறுகிறார். அப்போ வள்ளல்கிட்ட பொண்ணும் பொருளும் இருந்தால் இரவல்கிட்ட இருக்கும். இரவல்னா யார்? வாங்கிக்கிறவங்க. வள்ளல்கிட்ட வறுமை நிலவிச்சுன்னா இந்த இரவலர்கிட்டையும் வறுமை தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். அதாவது உலகத்தில் எங்கே வேணாலும் பசி பஞ்சம் பட்டினி ஏற்படலாம், உலகத்தில் எந்த இடத்துல வறுமை ஏற்பட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன் யார்? அதியமான் அப்படின்னு சொல்லி ஔவையார் கூறுகிறார்.
இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நச்செல்லையார். அதாவது தினந்தோறும் யாராவது ஒருத்தர் வரணும், அப்படி யாரும் வரலன்னா கூட அப்படி யாருக்காவது பொருள் இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்களா, வேறு ஊரில் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்கள தேடி அழைத்து வந்து பொன்னையும் பொருளையும் தரக்கூடியவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லி நச்செல்லையார் அவருடைய பெருமையை பாடுகிறார். ஆனால் இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ணுக்கு முக்கியம், நீங்கள் இதை பார்த்துக்கணும். உலகமே வறுமையுட்டாலும் பொன்னும் பொருளும் தரக்கூடியவன் அதியன் சொன்னவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும், அதாவது பொன்னும் பொருளும் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் புலவர்கள் வராவிட்டாலும், புலவர்கள் மட்டும் சொல்ல முடியாது, யாசிப்பவர்கள் வராவிட்டாலும் இவர் என்ன பண்ணுவார்? ஆடுகோட்பாட்டு சேரலாதன் எங்கேயாவது இருந்தால் கூட அவங்கள அழைச்சிட்டு வந்து பொன்னும் பொருளும் தருவார் அப்படின்னு சொன்னவர் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். பேகன் வந்துட்டு மறுமை நோக்கி கொடுக்காதவன், அதாவது இப்போ கொடுத்தா நமக்கு மறுபிறவியில் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கொடுக்கக்கூடியவன் பேகன் அப்படின்னு சொல்லி பரணர் கூறுகிறார். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே நான் உங்களுக்கு குமணவள்ளல் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னை நாடி வந்து ஒரு பாடலை கவிதையை தனக்கு கொடுத்து பாடி புகழ்ந்து, ஆனால் பொன்னும் பொருளும் பெறாமல் ஒருத்தன் திரும்பினான் அப்படின்னா தன் நாட்டை இழந்ததற்கு சமம். தன் நாட்டை இழந்தால் கூட நான் அந்த அளவுக்கு துன்பம் அடைய மாட்டேன். இந்த மாதிரி என்னைய வந்து பார்த்துட்டு யாராவது எந்த பொருளும் வாங்காமல் போனால் நான் மிகவும் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னவர் யார்? குமணவள்ளல் அப்படின்னு சொன்னவர் குமணவள்ளல். அதை பாடியவர் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே கொடுக்கக்கூடியவன் யார்? மலையமான் திருமுடிக்காரி. சரியா? இப்போ நம்ம இதில் யாரை பார்த்தோம்? ஔவையார் பற்றி பார்த்தோம். ஔவையார் வந்துட்டு அதியனுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அவருடைய இயல்பை நச்செல்லையார் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேகன் வந்துட்டு மறுமையை நோக்கி கொடுக்காதவன் என்று பரணர் புகழ்ந்துள்ளார். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்ததற்கு சமம் அப்படின்னு குமணவள்ளலை பற்றி பெருந்தலை சாத்தனார் கூறியிருக்காரு. எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லி கபிலர் மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியிருக்கிறார். புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. புற இலக்கியம் நம்ம பார்த்தது எல்லாமே புற இலக்கியம், அதாவது அரசருடைய புகழ், வீரம், கொடை இதை பற்றி பேசக்கூடியது. அந்த புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியம், கலித்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் அக இலக்கியம். இதிலையும் என்னது மற்றவங்களுக்கு கொடுப்பது, கொடையை பற்றி பேசுகிறது. ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விடுதலே மேலானது அப்படின்னு கலித்தொகை கூறுகிறது. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வாழணும், அப்படி கொடுக்காம மற்றவங்களுக்கு ஈயாமை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்காமல் வாழ்வது இழிவு. இறப்போருக்கு ஈயாது வாழ்வதை விட, கொடுக்காமல் வாழ்வதை விட, இறப்போர்னா யார்? யாசித்தல். அப்படி யாசிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்காமல் வாழ்வதை விட உயிரை விடுவதே மேலானது. இல்லை என்று யாரும் வந்து கேட்கக்கூடாது, அது தவறு. இல்லை என்று யாராவது நம்மிடம் வந்து கேட்டுவிட்டால் இல்லை என்று கூறாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தோம் என்றால் அப்படி வாழ்வதற்கு வாழாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கலித்தொகை கூறுகிறது. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். வள்ளல்கள் மட்டுமன்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டுள்ளது. வள்ளல்கள் மட்டுமின்றி, அதாவது வள்ளல்கள், கொடை வள்ளல்கள் மட்டுமன்றி
புலவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாங்கள் மன்னரை பாடி புகழ்ந்து பெற்று வந்த பொருள்களை தாங்கள் சுற்றி இருக்கிற வீடுக்கெல்லாமே கொடுப்பார்கள். வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் என்ன பண்ணுவாங்க, பொன்னையும் பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இதில் வந்துட்டு பெருஞ்சித்திரனார் பேருள்ளம் கொண்டவர் என்று புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் என்ன பண்ணுவார், தான் பெற்று வந்த பொருளை இல்லை என்று வருந்தியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த காலத்தில் கொடை அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது என்பது நமக்கு இந்த சங்க இலக்கியங்கள் மூலம் புலப்படுகிறது. அடுத்து உதவி. உதவியை பற்றி நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. பிறருக்கு உதவ வேண்டும், அதுதான் ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சங்க இலக்கியம் கூறுகிறது. உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். யார் அப்படின்னா ஈழத்து பூதன் தேவனார். அதாவது உதவி செய்தலை உதவியாண்மை அப்படின்னு சொல்கிறாரு. உதவி செய்தலை என்னன்னு சொல்கிறாரு, உதவியாண்மை அப்படின்னு ஈழத்து பூதன் தேவனார் குறிப்பிடுகிறார். தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் பொழுது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எனலாம். அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை மட்டும் தான் தனது என்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் சற்று நம்ம என்ன பண்ணணும், பிறரையும் எண்ணி சிந்திக்க வேண்டும். பிறர் துன்ப நிலையில் இருக்கும் பொழுது தான் அந்த துன்பத்தை அனுபவித்ததாக எண்ணி அவருக்கு உதவ வேண்டும். சரியா? அதாவது அன்பு என்ற சுடருக்கு எண்ணெய் தான் என்னவா இருக்குது, தியாகமாக இருக்கிறது. எண்ணெய் இல்லைன்னா என்ன முடியாது, அந்த விளக்கு எரியாது. அப்போ எண்ணெய் தன்னை தியாகம் பண்ணி நெருப்பை வெளிவிடுகிறது. அதுபோல் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மெழுகுவர்த்தி போல மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி கொண்டு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதை போல் நம்மளும் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவங்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகை கூறுகிறது. பிறருடைய துன்பத்தை, நோயினா இங்கே துன்பம், பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக போற்றி நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் இங்கே கலித்தொகையில் நல்லொந்தவனார் குறிப்பிடுகிறார். பிறருக்கு ஏற்பட்ட துன்பத்தை தனக்கு ஏற்பட்ட துன்பமாக கருதி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். இது நற்றிணை பாடல். அதாவது நற்றிணையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, உண்மையான செல்வம் பொன்னும் பொருளும் கிடையாது, எது பிறருடைய துன்பத்தை தீர்ப்பது தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. சான்றோர் செல்வம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பொன்னையும் பொருளையும் கிடையாது, பொன் பொருள் கிடையாது செல்வம். சரியா? அதெல்லாம் அழியக்கூடியது. சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பு, தம்மை சேர்ந்தவர்களுக்கு புன்கண் அப்படின்னா அழுத கண்ணீர். கண்ணு எப்போ அழும், அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது தான் அழும். புன்கண் அப்படின்னா அழுத கண்ணீர். அவங்களுடைய துன்பத்தை போக்குவது தான் சிறந்த செல்வம் அப்படின்னு நற்றிணை பாடல் கூறுகிறது. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெரும் கடுங்கோ குறிப்பிடுகிறார். இதனால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். உறவினர் கெட, அதாவது நமக்கு கூட இருக்கக்கூடிய உற்றார் உறவினரெல்லாம் துன்பத்தில் வாழ நம்ம மட்டும் பொலிவுடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தோம் என்றால் அது விரைவில் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். அதனால தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். செல்வம் என்பது என்னது, சிந்தைனா மனம் மகிழும்படி இருக்கக்கூடியது தான் சிறந்த செல்வம். மனதிற்கு மகிழ்வு தருவது எது, மற்றவங்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை போக்குவது. நம்ம நிறைய பொன்னும் பொருளும் சேகரித்து வைத்து விட்டோம் என்றால் நமக்கு அது இன்பத்தை தருமா? கண்டிப்பாக தராது. அதை பாதுகாக்கணும். யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ, எப்பயாவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, அதை அப்படி செலவு பண்ணலாமா, இப்படி செலவு பண்ணலாமா, அது ஆயிருமா இது ஆயிருமோ
அப்படிங்கிற பல எண்ணங்கள் துன்பம் தான் வரும். நம்மளுடைய மனம் நிறைவு பெறுவது எப்போ அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவுவது. அதுதான் ஒரு சிறந்த செல்வம். அந்த செல்வம் வரும் பொழுது தான் நம்மளுடைய மனம் நிறைவு பெறும். நிறைவு அடைகிறவனே சிறந்த செல்வன் அப்படின்னு சொல்லி சீன நாட்டு தாவோவியம் சொல்லுகிறது. அதாவது நிறைவு அடைகிறவனே சிறந்த செல்வன், மனதால சிந்தையால் நிறைவு பெற வேண்டும், அவன்தான் உண்மையான செல்வந்தன் அப்படின்னு சீன நாட்டு தாவோவியம் கூறுகிறது. உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுது, ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக உதவி கொள்கிறது. இப்போ கண் இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியுது, கை இருக்கிறதுனால உணவுப் பொருட்களை எடுத்து வாய்க்கு கொடுக்க முடியுது, வாய் மெல்றதுனால என்ன ஆகுது, வாயில் இருக்கக்கூடிய பற்களால் மென்று நம்ம உணவுப் பொருட்களை அனுப்புகிறோம் உடலுக்குள்ளார. அந்த உணவு குழல் அந்த உணவை பகிர்ந்து எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்குது. அப்படி இல்லாமல் தானே வைத்து கொண்டால் என்னாகும், உடம்பு பலவீனம் அடையும். அதே மாதிரி இரத்தமும் அப்படிதான், இரத்த நாளங்கள் எல்லாம் எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்கிறது. அப்படி நம்ம உடம்பு உறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணுது, ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறது. அதே போல சமூகத்தின் உறுப்பினர்கள் யார், நம்ம மனிதர்கள், நம்மளும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது, கண்டிப்பாக மனிதன் அழிஞ்சிருவான். சரியா? இறப்பை உணவை அப்படியே தானே வைத்து கொண்டால் என்ன ஆவது, அப்படியே வயிறூப்பி இறந்துருவாங்க. சரியா? அது பயனற்று போய்விடும். ஆனால் அந்தந்த உதவி கரெக்டாக செஞ்சால் தான் இந்த உடலானது இயங்க முடியும். அதே போல் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ வேண்டும். பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும்பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை. அதாவது பிறருக்கு உதவாமல் கொடும்பாவி, அவன் ஒரு பாவி, அதாவது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தரமாட்டான், எச்ச கையில் ஈ ஓட்ட மாட்டான், காக்கா ஓட்ட மாட்டான்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கிறவன் ஒரு பாவி, அவனை மனிதராகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சங்க காலத்தில் இல்லை. தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இருந்தாங்க. தான் அனுபவிக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுதான் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நற்றினிலையும் கலித்தொகையிலையும் நமக்கு எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டிருந்தது. அடுத்தது வாய்மை. வாய்மைனா என்ன, உண்மை. நம்ம எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதுதான் இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்து. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா, பொய்படுபரியா வயங்கு சென்னா என்ற இலக்கியங்கள் கூறுகின்றன. அதாவது வாய்மை ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சங்க இலக்கியம் கூறுகிறது. வாய்மை பேசும் நாக்கு தான் உண்மையான நாக்கு, இல்லைனா அது உண்மையான நாக்கு கிடையாது. அதுக்கு தான் பொய்யா சென்னா அப்படின்னு, பொய்படுபரியா வயங்கு சென்னா அப்படின்லாம் நாக்கை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. நாக்கு ஓர் அதிசய திறவுகோல் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான். நாக்கு ஒரு அதிசயமான திறவுகோல். நமக்கு இன்பம் தருவதும் நாக்கு தான், துன்பம் தருவதும் நாக்கு தான். ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சால் தான் நமக்கு இன்பம் துன்பங்கள் அமையும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. நம்ம பேசக்கூடிய சொற்களை என்ன பண்ணும், சரியான முறையில் பேசணும், இல்லைனா நமக்கு துன்பம் ஏற்படும். அதனால் இந்த நாக்கானது நமக்கு என்ன தருது, இன்பத்தையும் தருது, துன்பத்தையும் தருது. இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவரன் தற்று. இனிமையான சொற்களை பேசும் பொழுது இன்பத்தை தரும், கடுமையான சொற்களை பேசும் பொழுது துன்பத்தை தரும். மெய் பேசும் நா மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்துகிறது. உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியும் இல்லையா? அதாவது அவனுடைய அரச பதவி, அவனுடைய ஒரே மகன், மனைவி, அத்தனை பேரையும் இழந்த பின்பு கூட ஹரிச்சந்திரன் என்ன பண்ணவே இல்லை, ஒரு பொய் கூட சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனுடைய மன்னர், அதாவது ஒரு சிறந்த அரசன்,
அரசன் வந்துட்டு எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும். அந்த வாழ்க்கையெல்லாம் பறிபோய் சுடுகாட்டில் போய் வேலை செஞ்ச பொழுதிலும் ஹரிச்சந்திரன் என்ன பண்ணல, பொய்யே பேசலை. அப்போ அவனை பற்றி நம்ம இன்றளவும் பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் புகழ். சரியா? அப்போ அதுக்கு காரணம் என்னது? அவனுடைய மெய் பேசிய நாக்கு தான். அந்த மெய் நான் வந்து மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நாவானது மனிதனை தாழ்த்துகிறது. அப்போ எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் என்பதை பேசவே கூடாது. பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. நற்றினை என்ன சொல்லுது? பிழையான் நன்மொழி. எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிழையான பேசக்கூடாது, நல்ல மொழியை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நற்றினை கூறுகிறது. பிழையான மொழி நல்ல மொழி கிடையாது அப்படின்னும் சொல்கிறது. இதற்கு மாறாக பொய்மொழி கொடும் சொல் என்று பொய்மையை குறிப்பிடுகிறது. பிழையாத பொய்யில்லாத மொழி நல்ல மொழி, அதே பொய்மொழி கொடும் சொல் கொடுமையானது, அது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி எது நற்றினை கூறுகிறது. நிலம் புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இந்த பூமியே அழிஞ்சாலும் சரி, உனக்கு இறப்பு உறுதி அப்படின்னாலும் கூட நீ என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது அப்படின்னு பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. வாய்மையை பற்றிய சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தாளத்தை இப்பகுதிகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. பொய்ச்சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் யாருமே பொய் பேச மாட்டாங்க, எப்பயுமே உண்மை நெறியில தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த பகுதியில் சங்க இலக்கியங்கள் காட்டுகிறது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினனாகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம். அதாவது ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அவனுடைய பண்பு நலனை உருவாக்குவதற்கும் மேலும் அதை உயர்த்துவதற்கும் உள்ள விதிமுறைகள் எல்லாமே இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது. நாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரம். நம்மளே சிந்தித்தோம் அப்படின்னா அது முதல் தரம். சிந்தித்து அறிந்து கொள்ளும் திறன் அதுக்கப்புறம், அதாவது நம்மளுக்கு இயல்பாகவே இருந்ததுன்னா அது முதல் தரம். சிந்தித்து அறிந்து கொண்டோம் என்றால் 2ஆம் தரம். சிந்திக்காமல் பிறர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டால் அது 3ஆம் தரம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது. சங்க இலக்கிய அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள். அதாவது நமக்கே இயல்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்ல மனப்பான்மை, நல்ல குணம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது முதல் தரம். நம்ம சிந்தித்து நம்ம செய்கிறது தப்பு என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அது 2ஆம் தரம். நூல்களை உள்ளதையெல்லாம் படித்து அதுக்கப்புறம் சிந்தித்து நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது 3ஆம் தரம். ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியவை எல்லாமே முதல் தரமானவை. குழந்தைகளே, இன்று நம்ம சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் என்னென்ன பார்த்தோம்? அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை, அரசியல் அறம், அரங்கூர் அவையும், போர் அறம், கொடை அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், உதவி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். என்னுடைய சூழ்நிலை காரணமாக தான் நான் உதவி செய்யலை. நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரியது. சரியா? நீ சின்ன உதவி செஞ்சால் கூட அது மழையை காட்டிலும் மிக பெரிதாக கருதப்படும். அந்த சூழ்நிலை நேரத்தில், அந்த தக்க காலத்தில் செய்த உதவி. சரியா? என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் உதவி செய்யலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அதுதான் மனிதனை உயர்த்தும். மனிதனை மனிதனாக கருதப்படுவது உண்மை மட்டும்தான், வாய்மை மட்டும்தான். எப்பயுமே தர்மம் ஜெயிக்கும், வாய்மை வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்மளே முத்திரையை வச்சுருக்கோம். அப்படி இருந்துக்கிட்டு நம்ம பொய் பேசுவது நமக்கு இழுக்கு. அதனால் எந்த காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. நமக்கு இயல்பாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மகிழ்ச்சி, இல்லை சிந்தித்து தெரிந்து கொண்டோம் என்றால் கூட பரவாயில்ல, இல்லை நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த இலக்கியங்களை படிப்பதன் மூலமாவது நம்ம என்ன பண்ணும்? இந்த அறங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். அடுத்தது
போதி தர்மர் உங்களுக்கு தெரியும், 7ஆம் அறிவு அப்படிங்கிற சூரியன் நடித்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன கருத்து இங்கே சொல்லப்பட்டுள்ளது. கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமயம் பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். ஜென் தத்துவம்னா என்னது? ஜென் தத்துவம்னா மனிதனுடைய பிறப்பு, அவனுடைய வாழ்க்கை. நீ எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தாலும் கடைசியில் இறப்பு என்பது உறுதி. ஆமாவா இல்லையா? நீ வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, ஏழ்மையில் இருந்தாலும் சரி, இல்லை வசதியும் இல்லாமல் ஏழ்மையும் இல்லாமல் நடுத்தரத்தில் இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, பிறப்பு என்ற ஒன்று எப்போ உனக்கு வந்துச்சோ அப்பயே இறப்பு என்ற ஒன்றும் உறுதியாகியது. சரியா? அப்படி உறுதியான பின்பு நம்ம அந்த இருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் நம்ம ஏன் வந்துட்டு தீயவற்றை செய்து நல்ல பேர் இல்லாமல் போக வேண்டும்? நல்லவற்றை செய்து ஒரு உயர்ந்த மனிதனாக வாழ்ந்து செல்லலாமே. அதை தான் இந்த ஜென் தத்துவம் கூறுகிறது. இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து விளங்கியது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோயில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. சரியா? நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு போதி தர்மர் பற்றி உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த உலகத்தோட இயல்பே என்னது? பிறப்புனா இறப்பு இருக்குது. அப்போ அந்த பிறந்து குறுகிய காலம்தான் வாழப்போகிறோம். அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நல்லவற்றை செய்யணும். நிறைய நல்ல விஷயங்களை செய்து சாதனை மனிதர்களாக வாழ வேண்டும். புகழுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? புகழ்னா உயிரையும் கொடுப்பாங்க, பழினா உலகையே கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி நம்மளும் ஒரு சிறந்த சான்றோர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளே, இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள்.